தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை சுந்தராபுரம் பகுதியில் நேற்று அதிவிரைவாக சென்ற ஆடிக்கார் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் சாதாரண காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சீருடை அணிந்து செல்லும் பள்ளி மாணவ மாணவியர்களிடம் பயணச்சீட்டு கேட்கக்கூடாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது அடையாள அட்டை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அது விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். பள்ளி மாணவர்கள் சீருடை அணிந்திருந்தால் போதும் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யலாம். இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, அப்ரூவ் ஆகி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. மிக விரைவில் அந்த பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். அதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் நீக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டதுடன் திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்திற்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக எஸ்.ஏ. அசோகனும் மேற்கு மாவட்ட செயலாளராக ஜான் தங்கமும் நியமிக்கப்படுவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இதேபோல திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளராக தச்சை என் கணேசராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி நாதல்லா சம்பத்து கடைக்கு சொந்தமான 328 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்திருக்கிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட நாதல்லா நகை நிறுவனம் சென்னையில் தியாகராய நகர், வேளச்சேரி, தாம்பரம், அண்ணாநகர், புரசைவாக்கம் மற்றும் ஒசூர், வேலூர் ஆகிய இடங்களில் நகைக்கடைகளை நடத்தி வருகின்றது. வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று சுமார் 380 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தப்படாத நிலையில் நாதல்லா நிறுவனத்தின் மீது ஸ்டேட் வங்கியின் சார்பில் சிபிஐயிடம் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் நாதல்லா நிறுவனத்தின் கணக்குகளில் முறைகேடு நடைபெற்றதும் தெரியவந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை நாதல்லா நிறுவனத்திற்கு சொந்தமான 37 சொத்துக்களை முடக்கம் செய்துள்ளது. நீதிபதி ரகுபதி ஆணையம் மீதான தடையை நீக்க கோரிய மனு மீதான விசாரணையை சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கு எதிராக தடையை மீறி நடைபயணம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 90 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 8 வழிச்சாலைக்கு எதிராக திருவண்ணாமலையிலிருந்து தடையை மீறி நடைபயணம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இரவு அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நடைபயணத்தை தொடங்கியதால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது சட்ட விரோதமாக ஒன்று கூடுதல், சட்ட ஒழுங்கிற்கு எதிராக செயல்படுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 8 வழிச்சாலைக்கு எதிராக திருவண்ணாமலையில் நடைபயணம் மேற்கொண்ட 90 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 8 வழிச்சாலைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மீண்டும் எங்கள் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தலைமையில் 90 பேர் இரவு 12 மணிக்கு நடைபெற துவக்கினார்கள். அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இத்தகைய ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தமிழ்நாடு முழுவதும் அந்த கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற உள்ளது. கடைமடைக்கு இன்னும் தண்ணீர் வந்து சேராததை கண்டித்து தஞ்சையில் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 15 நாட்களான நிலையில் இதுவரை தஞ்சை மாவட்ட கடைமடைக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. நீர்நிலைகள் தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் என கூறி தஞ்சையில் மதுக்கூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். எரிபொருள் நிரப்பும் பணிக்காக கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று வாழ்வு பழுதால் 2ஆம் அணு உலையிலும் மின் உற்பத்தி தடைபட்டுள்ளது. கூடங்குளத்தில் இயங்கி வரும் 2 அணு உலைகள் மூலமாக தலா 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் முதல் உலை தொடர்ந்து 7000 மணி நேரம் இயங்கியதால் எரிபொருள் நிரப்புவதற்காக நேற்று முதல் உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் 2வது அணு உலையில் வால்வு பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த அணு உலையும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டு மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது.
நாளை ஆடிப்பெருக்கையொட்டி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்குவது குறித்து ஆட்சியர் மலர்விழி தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கடந்த ஒரு மாதமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து ஒகேனக்கல் அருவி ஆர்ப்பரித்து கொட்டியதுடன் காவிரி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக பரிசல் இயக்கம் நிறுத்தப்பட்டதுடன் ஒகேனக்கல் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டதால் சிறு குறு தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நாளை ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுவதையொட்டி காவிரி ஆற்றில் பரிசல் இயக்குவது குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் தடுப்பு வேலிகள் சேதமடைந்துள்ளதால் சீரமைப்பிற்கு பின் ஓரிரு நாளில் சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.